ஒரு டம்ளர் தண்ணீர் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும் என்று நம்புகிறாயா? இது உன் கவனத்தை மாற்றும் கதை. உன் வாழ்க்கையும் மாறும். ஒரு இளைஞன் இருந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் கவனம் இல்லை. நிறைய கனவுகள், செயல் குறைவு. ஒரு நாள் அவன் ஒரு முனிவரை சந்தித்தான். சாமி, நான் வாழ்க்கையில பெருசா சாதிக்கணும், ஆனா கவனம் நிக்க மாட்டேங்குது. முனிவர் அவனிடம் ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தார். ஒரு துளி கூட கீழே விழாம என்னை பின்தொடர். அவன் நடந்தான். முனிவர் திடீர்னு சொன்னார், சுற்றி பார்க்காத, யார் பேசினாலும் நிக்காத. கொஞ்ச தூரம் போனதும் மக்கள் பேசுற சத்தம், குழந்தைகள் ஓட்டம், வியாபாரிகள் கூச்சல், கவனம் சிதற வைக்கும் விஷயங்கள். ஆனால் அவன் தண்ணீரையே பார்த்து நடந்தான். சில நேரம் கழிச்சு முனிவர் கேட்டார், நீ என்னெல்லாம் பார்த்த? அவன் சொன்னான், ஒன்றுமே இல்ல சாமி, தண்ணீரை மட்டும்தான் பார்த்தேன். முனிவர் சொன்னார், இதுதான் கவனம். நீ எதுக்கு கவனம் செலுத்துகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும். அதனால் பெரிதாக சாதிக்க வேண்டுமென்றால் கவனச் சிதறலை நண்பனா இல்ல எதிரியா பார். இப்போ நீ உன் கவனத்தை எங்க செலுத்துற? உன் இலக்கிலா இல்ல உன்னை திசை திருப்புற விஷயங்களிலா? இன்றே தீர்மானி.